هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في محكم تنزيل الفرقان المجيد لا تحزن إن الله معنا صدق الله العلي العظيم أما بعد. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களிடத்தில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆர்வத்திலே நாங்கள் பதிவிடுகின்றோம். மரியாதைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, வரலாற்றில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விதமான படிப்பினைகளையும் பாடங்களையும் நமக்கு வைத்துள்ளார். அந்த படிப்பினைகளையும் பாடங்களையும் நிகழ்கால முஸ்லிம் சமூகம் தனது வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தன் திருமறையின் மூலமாக அத்தகைய வழிகாட்டுதல்களை வரலாறுகளின் மூலமாக நமக்கு வழங்குகின்றார். அந்த பல்வேறு வரலாறுகளிலே ஒரு மிக முக்கியமான வரலாறை குறித்த ஒரு சிறு செய்தியை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இந்த வரலாறை உங்களுக்கு முன்னால் இப்பொழுது நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய நோக்கம் என்னவென்றால், இதோ இந்த மாதத்திலே ஈமான் இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை மற்றும் நிலை குலையாமல் நிலைத்திருத்தல் என்கின்ற ஓர் ஒன்வானை மையக்கருவை அடிப்படையாக கொண்டு ஒரு தேசிய அளவிலான பிரச்சாரத்தை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். அந்த பிரச்சாரம் எதற்காக என்பதைத்தான் இந்த வரலாற்று நிகழ்வின் மூலமாக உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விழைகிறேன். அல்லாஹின் நல்லடியார்கள், சூரா புரூஜ் திருக்குர்ஆனிலே அந்த புரூஜ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமூகத்தை பற்றிய செய்தியை நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். வஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதி வமஷ்ஹூத் குதில அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத். இந்த தொடர் வசனங்களிலே அஸ்ஹாபுல் உக்தூத் என்று சொல்லக்கூடிய ஓர் நெருப்பு குண்டத்திலே தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை குறித்த பதிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே இடம்பெறச் செய்கின்றான். மரியாதைக்குரியவர்களை, யார் இவர்கள் என்பதை குறித்து நாம் ஹதீசுகளின் துணையோடு தஃப்சீர்களின் துணையோடு தேடுகின்ற பொழுது ஒரு கருத்து நமக்கு முன்னால், ஒரு தெளிவு நமக்கு முன்னால் கிடைக்கின்றது. இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ரியாதுஸ் ஸாலிஹீனிலே அந்த ஹதீஸை குறிப்பிட்டு விட்டு அந்த ஹதீஸிற்கு விளக்கமாக ஒரு சிறு வரலாற்று தகவலை பதிவு செய்கின்றார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருந்த சமூக மக்களிலே ஒரு சாரார் குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த சமூகத்திற்கு ஓர் அநியாயக்கார அரசன் தலைவனாக வீற்றிருந்த ஒரு இக்கட்டான தருணம் இருந்தது. அந்த இக்கட்டான தருணத்தை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களாக அங்கே இருந்த சமூக மக்கள் மாறிய பொழுது, சமூகம் என்று சொன்னாலே மரியாதைக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும், அது மனிதர்களுடைய கூட்டமைப்பு. அங்கே எல்லா தரப்பு மனிதர்களும் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்றாலும் கூட சமூகம் என்பதற்கான நியதி என்ன? நேர்மை அங்கே இருக்க வேண்டும், நியாயம் அங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும், உண்மை அங்கே போதிக்கப்பட வேண்டும். எது மக்களுக்கு பயன் தருகின்றனவோ அதுதான் அங்கே அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இவைகளெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டு ஒரு எதேச்ச அதிகாரத்தின் கீழ், ஒரு தீய அதிகார வர்க்கத்தின் கீழ், அது ஒரு அயோக்கியத்தனமான கொடுங்கோன்மையான அரசன் கீழ், அதிகாரத்தின் கீழ் அந்த சமூகம் சிக்குண்டு விடுகின்ற பொழுது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தீமையை, ஒரு நஷ்டத்தை அந்த சமூகம் அனுபவிக்கின்றது. இது வரலாற்று நடிகளும் மனித சமூகத்தின் வரலாறு காலம் நடிகளும் நாம் இதை கண்டு கொண்டிருக்கின்றோம். நல்ல ஆட்சியாளர்கள், நல்ல மனிதர்கள், மனோநிலையில், உடல் அளவில், சமூக அளவில் நன்மையை நாடக்கூடியவர்கள், பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய வேண்டும் என்பவர்கள் அதிகாரத்தில் வருகின்ற பொழுது அந்த மக்களும் சமூகமும் நாடும் தேசமும் செழிப்படைந்து விடுகிறது. ஆனால் இந்த வரலாற்றிலே குறிப்பிடுகின்ற நிலை என்னவென்றால், கெடு வாய்ப்பு, ஒரு அநியாயக்கார அரசன் அங்கே மக்களுக்கு அதிபராக ஆகிவிடுகின்றார். அவனோ மக்களின் சத்திய செய்தி, அவர்கள் ஏகத்துவத்தை பின்பற்றுவதிலிருந்து, சத்தியத்தை நிலைநிறுத்துவதிலிருந்து அவர்களை தடம்புரளச் செய்வதற்காக ஒரு பெருமுயற்சியை மேற்கொள்கின்றான். இந்த பெருமுயற்சியின் காரணமாக அந்த மக்களுக்கு மத்தியிலே கிளர்ச்சி ஏற்படுகின்றது. இல்லை,
மனிதன் என்பவன் நேர்மை நிலைத்திருக்க செய்ய வேண்டும், நியாயத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும், மக்களுக்கு நலன் புரிவோனாக இருக்க வேண்டும், மனிதனுக்கு மனிதன் சகோதரத்துவம் பேண வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாமும் இஸ்லாத்தை போதிக்கின்ற இறை தூதர்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படித்தான் அண்ணல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கமான இந்த இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது, இந்த இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியேறி விட வேண்டும், இல்லை என்றால் உங்களில் ஒவ்வொருவரையும் நான் தீக்கிரையாக்குவேன் என்று சொல்லி ஒரு பெரும் தீக்குண்டத்தை வளர்த்தி அதை அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் நிறுத்த செய்து, இதில் என்னை இறைவனாக, எனது கொள்கையை இறைமைத்துவம் கொண்டதாக, நான் இயற்றிய சட்டதிட்டங்கள் தான் உங்களுக்கு ஏற்புடைய வேதமாக, என் ஒருவனின் பாதத்தில் தான் நீங்கள் பூஜை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக, என்னுடைய தலைமையைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் எவ்வளவு கொடுங்கோன்மையானவனாக இருந்தாலும் சரி என்கின்ற ஒரு திமிர் வாதத்தை அந்த அரசன் முன்வைத்த பொழுது அதை அந்த மக்கள் புறக்கணித்தார்கள். இல்லை, அன்பும் அடைக்கலமும் ஆரோக்கியமும் அறிவும் தரக்கூடிய மனித சமூகத்திற்கான மிக உயர்வான நேர்வழியை காட்டக்கூடிய, அனைவரையும் 100 தாயை விடவும் அரவணைத்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது, அவனது சட்டதிட்டங்களைத்தான் நாங்கள் ஏற்போம் என்று சொன்ன பொழுது, அவன் காட்டிய வாழ்வியல் நெறிமுறையின்படிதான் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்ன பொழுது, மரியாதைக்குரியவர்களே, அந்த மக்கள் அனைவரும் தீக்கிரையாக்கப்பட்டார்கள். அதைத்தான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத். அவர்களுடைய நிலைமை எப்படி ஆனது? வமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். ஆற்றலும் வல்லமையும் கொண்ட அல்லாஹ்வை அவர்கள் வணங்கினார்கள் என்பதை தவிர வேறெந்த குற்றமும் செய்யாத நிலையில் அவர்கள் தீக்கிரையாக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ்வை வணங்குவது அவ்வளவு பெரிய குற்றம். யோசித்து பாருங்களேன், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்கிய சாந்தியோடு, சமாதானத்தோடு, அமைதியோடு, ஒழுக்க விழுமங்களோடு, நேர்த்தியான முறைப்படி எவருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காமல் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது என்ன தீக்கிரையாக்குகின்ற அளவுக்கு மிகப்பெரிய குற்றமா என்று பார்த்தால், இங்கே நாம் கவனிக்க தவறுகின்ற தகவல் குர்ஆன் பதிவு செய்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு இறை தூதரும் இந்த உலகத்திலே நீதியை நிலைநிறுத்தத்தான் வந்திருக்கின்றார், மக்களுக்கு நலன் நாடத்தான் வந்திருக்கிறார்கள். அப்படி நீதியை நிலைநிறுத்திய அந்த நபிமார்களை பின்பற்றிய அந்த சமூகம் அந்த நீதியை நிலைநிறுத்த களம் காண புறப்பட்ட பொழுது அவர்கள் நிச்சயம் நசுக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி வரலாறு நடிகளும் பதிவு செய்யப்படுகிறது. இப்படித்தான் அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூதுகள், நெருப்பு குண்டவாசிகள் தீயிலிடப்பட்டார்கள், பொசுக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் காண்கின்றோம். அதில் பாருங்களேன், அந்த வரலாற்று நிகழ்விலே முத்தாய்ப்பாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. என்ன? அல்லாஹ்வை கைவிடுமாறு, இஸ்லாத்தை கைவிடுமாறு, இறை தூதரின் போதனைகளை கைவிடுமாறு, மார்க்கத்தை கைவிடுமாறு நிர்பந்திக்கப்பட்ட அந்த சமூகத்திலே ஒரு தாய் தன் கையிலே ஒரு கை குழந்தையை சுமந்தவளாக நெருப்பிற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அந்த தாயிடம் சொல்லப்படுகிறது, முஸ்லிமான முஃமினான இறை நம்பிக்கை கொண்ட அல்லாஹ்வின் மீது மட்டுமே தவக்கல் வைத்திருக்கின்ற அந்த தாயாரிடம் சொல்லப்பட்டது, நீ இறைவனை கைவிட்டு விடு, உன் இறைவன் அல்லாஹ்வை கைவிட்டு விடு, உன் இறை தூதரை கைவிட்டு விடு, உன் ஈமானை கைவிட்டு விடு, இதோ நீயும் இந்த குழந்தையும் இந்த நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்று அந்த அதிகார வர்க்கத்தால் சொல்லப்பட்ட பொழுது, இல்லை இல்லை, எங்கள் இறைவனை வணங்கி வழிபடுவதற்காகத்தான் இந்த தண்டனையை நாங்கள் ஏற்க வேண்டியது என்று சொன்னால் அதை பற்றி எங்களுக்கு கிஞ்சிற்றும் பயமில்லை என்று சொல்லியவர்களாக அந்த தீக்குண்டத்திலே அவர்கள் குதிக்கிறார்கள். அந்த குழந்தை பேசியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தாயே, இந்த நெருப்பை விட நரக நெருப்பு கொடூரமானது, கவலைப்படாதே, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று அந்த குழந்தை பேசியதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களின் சாரம் நமக்கு விளங்க வைக்கிறது என்று சொன்னால், அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சூழ்நிலையிலும் நாம் ஈமானை விட்டுவிடக்கூடாது, இறை நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. அதே நேரத்திலே கொண்ட கொள்கையிலே நிலைத்தன்மையோடு, உறுதியான நிலைப்பாட்டோடு நாம் இருக்க வேண்டும். இன்றைய சமகால சூழலை கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு பல்வேறு விதமான துன்ப துயரங்கள் இங்கே அவர்கள் ஆளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களின் மீது சொல்லனா துன்பங்கள் இங்கே வீசி எறியப்படுகின்றன. காலாகாலம் தொட்டு நூற்றாண்டுகளாக முஸ்லிம்களின் மீது சொல்லனா துன்பங்கள், துயரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அதன் இறுதி கட்டத்தை இப்பொழுது நாம் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை முஸ்லிம்களுடைய உயிர் உடைமைகள் பங்கத்திற்கு ஆளாக்கப்பட்டது. அதையும் தாண்டி இன்றைக்கு முஸ்லிம்களுடைய அகைதா, கொள்கைகள், அவர்களுடைய ஈமான், இறை நம்பிக்கை போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கு தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகிறது என்ற நிலையிலே ஒருபோதும் நாம் அந்த ஈமானை, இஸ்திகாமத்தை விட்டுவிடக் கூடாது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இந்த வரலாற்று செய்தி நமக்கு சொல்லி வருவது என்னவென்றால்,
கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையிலே சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அனைத்தையும் அடக்கியாலும் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நமது கொள்கைக்காக, நமது கோட்பாட்டிற்காக, நமது ஈமானுக்காக இந்த உலகத்தில் எதை நாம் இழந்தாலும் அதற்கு பகரமாக சுவனம் எனும் பேரின்ப வாழ்வை நமக்கு தர தயாராக இருக்கிறான். இந்த உலகத்திலே இறை நம்பிக்கையாளர்களின் உயிர் எடுக்கப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகிறது. இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணுலகில் நிலைநிறுத்தப்படுவதற்காக விதைக்கப்படுகின்ற உயிரை ஈமானின் சாட்சியாகத்தான் நாம் மாற்ற வேண்டுமே தவிர நம்மிடத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இழப்புகள், துன்பங்கள், நெருக்கடிகள், சோதனைகள் எதுவாக இருந்த பொழுதிலும் ஒருபோதும் நாம் தளர்ந்துவிடக் கூடாது. வலா தஹினு வலா தஹ்சனு, கவலையும் வேண்டாம், துக்கமும் வேண்டாம் என்கிறது குர்ஆன். அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், இறை நம்பிக்கை, ஈமான், இறை நம்பிக்கை உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள் என்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நிலைத்திருங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகிம், நீங்கள் அல்லாஹ் தான் எங்களது அதிபதி, அவன்தான் எங்களது வாழ்வியலுக்கான அதிபதி, அவன் இயற்றிய வேதமே எங்கள் வாழ்வியல் நெறிமுறை, அவன் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சத்தியமானது என்று சொல்லி நிலைத்திருங்கள், உறுதியாக இருங்கள் என்று பெருமானார் அவர்கள் கூறுகிறார்கள். அத்தகையதொரு உறுதி நிலைப்பாட்டை இந்திய முஸ்லிம் சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகியல் ரீதியாக, பொருளியல் ரீதியாக, உணர்வு ரீதியாக அல்லது இந்த தேசத்தில் வேறு எந்த இடர்பாடுகள், நெருக்கடிகள் வந்த பொழுதிலும் கொள்கை, கோட்பாட்டை, இறை நம்பிக்கை, ஈமானை ஒருபோதும் நாம் இழந்துவிடக் கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக இந்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெறுகிறது. மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்வின் ஒரு அங்கமாக நீங்களும் இருக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு நம்முடைய ஈமானை, இஸ்திகாமத்தை நிலைபெறச் செய்வோம். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. நம் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள இடுக்கண்களுக்கான தீர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி அருள் செய்வானாக. அவனது தீனுல் இஸ்லாத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு உன்னத பணியில் நம் அனைவரையும் ஈடுபடுத்துவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله